வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பூரியும் பூரி மசாலா பார்க்க போகிறேங்க. அதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ரவை வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் மூழ்கிற அளவு நம்ம பால் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. நான் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு பாக்கெட் பாலோ இல்லை பசும்பால் எந்த பால்னாலும் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் போல் ஊறிடுச்சுங்க. நம்ம இப்போ வந்துட்டு கோதுமாவு உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு கோதுமாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் வருங்க. உப்பு சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ மேலால் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு மாவு எண்ணெயோடு நல்லா பிரட்டி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் உடைச்சி விட்டு நல்லா உதிரி உதிரியாக பிரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மாவு பிசறி விட்டாச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைங்க, அப்போ தான் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கெட்டியாக பிசைங்க மாவை. அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சு. கையிலேயே ஒட்டவே இல்லை பாருங்கள். இதுதாங்க நமக்கு பதம். இப்போ 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து மேலால் தடவி விட்டுருங்க. மாவு உணராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவி வைக்கிறோங்க. இது ஒரு அரை மணி நேரம் போல் இந்த மாவு ஊறட்டுங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். கடல மாவு 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். உரித்த பட்டாணி எடுத்துருக்கேங்க, சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி மசால் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுத்தப்பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் செவந்தோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்தோடனே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுறலாங்க. 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். இஞ்சி பேஸ்ட்டு பச்சை வாசனை போகட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னு தேவையில்லைங்க, கண்ணாடி பதம் வரையில் வணங்கினா போதுங்க. ஓரளவு வணங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவு வணங்கிருச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு வெங்காயம் லைட்டாக வேகட்டுங்க. தண்ணி விட்டாச்சு. வெங்காயத்தை அதில் நல்லா முழுகிற மாதிரி பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கடல மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 ஸ்பூன் அளவு கடல மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கடல மாவோட பச்சை வாசனை நல்லா போகட்டுங்க. அந்தளவு நல்லா வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்லேயே வைங்க. கடல மாவு பொங்கி வரும். கடல மாவு நல்லா வெந்துருச்சுங்க. வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வேக வச்சு தோல் உரித்து கையில் 1 2 உடச்சி விட்டு உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்தியாச்சுங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டாச்சுங்க. இந்த டைமில் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். உரித்த பட்டாணி எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம்.
பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா மசாலாவில் வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வெந்துருச்சு. மேலால் மல்லி இலை தூவிட்டோம் அப்படின்னா நம்மளோட மசால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மாவு சின்ன சைஸாக உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தொட்டு சப்பாத்தி டைப்புக்கு தேய்ச்சிக்கலாங்க. நீங்கள் உதிரி மாவு போட வேண்டாம், அது எண்ணெயில் கொஞ்சம் கருகும். நீங்கள் எண்ணெய் தொட்டு தேய்க்கிறதா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்க வேணாம், ரொம்ப திக்காகவும் தேய்க்க வேணாங்க. ஓரளவு நார்மல் ஸ்டேஜில் தேய்ச்சி விட்டுருங்க. உங்களுக்கு ஓரளவு ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸோ ஒரு மூடியோ எடுத்து இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடச்சிரும். அந்த எக்ஸஸை மட்டும் தனியாக எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு அழகாக ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. தேய்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி டைப்பை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இதே நமக்கு இன்னும் தேவையான அளவு ஷேப்ஸு சைஸு அதை நம்ம அழுத்தி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பூரி அந்த டைப்புக்கு எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. அதே போல் அழுத்தி எக்ஸஸ் மாவை எடுத்து விட்டுருங்க. ரன் ஷேப் மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிங்க அப்படின்னா பூரி நமக்கு புசு புசுன்னு உப்பி வராதுங்க. கொஞ்சம் தின்னாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு பூரி நல்ல உப்பலாக கிடைக்கும். அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. பாக்ஸ் வச்சு அதே போல் அழுத்தி எடுத்துருங்க. எக்ஸஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, தேய்ச்சி முடிச்சாச்சு. நம்ம இப்போ பூரி போட்டுடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சின்ன மாவு எடுத்து அதில் உள்ளே போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம பூரி போடுறதுக்கு ரெடியாக இருக்குது எண்ணெய் அப்படின்னு ஒரு அர்த்தங்க. இந்த டைமில் நீங்கள் பூரி போட்டிங்க அப்படின்னா நல்ல புசு புசுன்னு உப்பி வருங்க. நீங்கள் கரண்டி வைக்கணும்னு கூட தேவையே இல்லை நமக்கு. அவ்வளோதாங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா நமக்கு. நீங்கள் கரண்டி வச்சு அழுத்தவோ இல்லை எண்ணெயில் மேலே படுமோ அப்படின்னு நீங்கள் எந்த பயமும் உங்களுக்கு தேவையே இல்லை. அவ்வளோதான், பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. பூரி நல்ல சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. அதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துருக்கோம். ஒரு கிறிஸ்பிக்காக தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.